உலகத்தில் ரொம்ப ஈஸி எது தெரியுமா? ஜெயிப்பது. உலகத்தில் ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா? தொடர்ந்து ஜெயிப்பது. யார் வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனால் எல்லாராலும் தொடர்ந்து ஜெயிக்க முடியாது. சக்சஸ் ஒரு ப்ராசஸ் நினைக்கிறவன் தான் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருப்பான். உங்களுடைய எல்லைக்கோட்டை ஓடி போய் தொட்டு விட்டு வருவதல்ல வாழ்க்கை. முதல் எல்லையை தொட்ட கிட்ட போனவனே அடுத்த எல்லை என்ன என்ற மனசுக்குள்ளே ஆசை வர வேண்டும். எஸ், ஐ ஹவ் ரீச் திஸ், வாட் இஸ் மை நெக்ஸ்ட் டார்கெட்? உங்கள் அத்தனை பேரையும் ஒரு வெற்றியாளராக, வெற்றியை நோக்கி பயணிப்பவராக உங்களுடைய சேர்மன் கொண்டு வந்திருக்காருன்னா அவருக்கும் அவருடைய நிறுவனத்திற்கும் அல்லது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இதை உலக அளவிலே எடுத்து போவதற்கான உத்திகளை யோசிக்கணும். நம்முடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, நம்முடைய தாட் அண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே குறுக்கிக்கிறோம். இது எனக்கு போதும் அப்படின்னு நமக்கு நினைச்சிடறோம். தப்பே கிடையாது, ஆசைப்படுங்கள். வாட்ஸ் ராங் இன் தட்? மேக் யுவர் ப்ராடக்ட் an international product. Get a clients internationally. உலகம் முழுவதும் உங்களுக்கான வாடிக்கையாளர்களை உருவாக்குங்கள். உலகத்தின் மிகச்சிறந்த வியாபாரி யார் தெரியுமா? தன்னுடைய தொடர்புகளை சரிவர பயன்படுத்துகிறவன், கடினமாக உழைப்பவன் அல்ல. நீங்கள் தனி ஒரு மனிதர் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிறுவனம். இந்த பெரிய நிறுவனத்தின் கீழ் இயங்கும் துணை நிறுவனங்களாக உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். யூ ஆர் நாட் a single and individual. உழைத்து நாம செஞ்ச பணத்தை நம்ம கம்பெனிக்கு நம்ம கொடுக்கணும்னா நம்ம கம்பெனி இன்டர்நேஷனல் கொண்டு போங்க. உங்கள் பொருளை அமெரிக்கா வாங்கட்டும், உங்கள் பொருளை ஐரோப்பா வாங்கட்டும். Let us make it that way. அவர்கள் பொருளை உலகத்துடைய மிகப்பெரிய அறிவாளி கூட்டமான இந்தியர்களை வாங்க வைப்பதற்கான உத்தி வெள்ளைக்காரனுக்கு தெரியும் என்றால், உலகிலேயே அறிவாளி சக்தியாக இருக்கிற இந்தியனுக்கு தன்னுடைய பொருளை உலக நாடுகளை வாங்க வைக்க தெரியும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், சேலம், நாமக்கல், அப்படியே அஸ்தம்பட்டியில் போய் கொஞ்சம் வித்துட்டு வர, சரவணம்பட்டியோட என் பார்டர் முடிஞ்சு போச்சு, சென்னையை தாண்டி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் சொல்லாதீர்கள். உங்க சேர்மனை பிடிச்சி தொங்குங்க, அடுத்து குவங்க, அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுங்க, ஐரோப்பாவுக்கு எடுத்துட்டு போக சொல்லுங்க, டெல்லிக்கு கொண்டு போக சொல்லுங்க, பாம்பேல மார்க்கெட் பண்ண சொல்லுங்க. மேக் இட் பிக். உங்கள் இத்தனை பேரையும் ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதனாக மாற்ற வேண்டும் என்று ஒரு தனி மனிதன் ஆசைப்படுகிறான் என்றால், அந்த தனி மனிதனை நீங்க எவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் மேனா மாற்றணும். லெட் அஸ் மேக் லீடர்ஸ் ஃபார் த கண்ட்ரி. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் மாற்று சிந்தனைகளோடு தன்னுடைய படைப்பை முன்னிறுத்த பார்க்கிறார்கள். அது உங்களுடைய சேர்மன் ஒரு ஆள். நேற்று காரில் வருகிற போது அவர் என்னோடு பேசிக்கொண்டு வந்தப்போ இந்த ஃபார்முலா இந்த மனுஷன் எப்படி கண்டுபிடிச்சார்னு எனக்கு தோணுச்சு. இங்கே கஸ்டமருக்கும் கெயின், விற்கிறவனுக்கும் கெயின், வாங்குறவனுக்கும் கெயின், கம்பெனிக்கும் கெயின், போறவனுக்கும் கெயின், வரவனுக்கும் கெயின். ஒரு தனி மனிதன் சுயமாக சிந்தித்து வின்-வின் சிச்சுவேஷன் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சான்னா, அப்படி கண்டுபிடிச்சது மூலமாக இத்தனை பேர் வாழ்க்கையை நல்லா நடத்த முடியும்னா, இத்தனை மூளைகள் எத்தனை ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும், அத்தனை ஃபார்முலாவையும் உங்களுடைய சேர்மன் மேல கொண்டாந்து கொட்டுங்க. This is what I am trying to tell you. Bring the knowledge. Let us use our brains to reach the international market. உங்கள் எல்லோரிடமும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிற ஒரு விஷயம் இதுதான். உங்களை நான் தனி மனிதர்களாக பார்க்கவில்லை. இங்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு நிறுவனமாக நான் பார்க்கிறேன். Please think yourself a company. இந்த நிறுவனத்திற்கு கீழ் இயங்கக்கூடிய கிளை நிறுவனங்களாக உங்களை பாவித்துக் கொள்ளுகிற போது இந்த நிறுவனம் இன்னமும் உயரத்திற்கு போக வேண்டிய அவசியம் இருப்பதை உங்களால் உணர முடியும். திரை கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு ஏதோ காலத்திலே சொல்லிட்டு போன குரூப் தான் நம்ம குரூப். உங்களுடைய பார்வையை அகலமாக்குங்கள். விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு சொன்னார். நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே செம்புட்பறவையே சிறகை விரி எழு அப்படின்னு. தயவு செய்து சிறகை விரிக்க தயங்காதீர்கள். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கணும்னு ஆசைப்படுங்க, என்ன தப்பு? வீட்டு மொட்டை மாடியில ஹெலிகாப்டர் இறங்கி மொட்டை மாடி படி வழியாக வீட்டினுடைய டைனிங் ஹாலுக்கு வருவோம், என்ன தப்பு? வாட்ஸ் ராங் இன் தட்? திருட போவதில்லை, பொய் சொல்ல போவதில்லை. மனசுல தெம்பு இருக்கு, உழைக்க உடம்பு இருக்கு, சிந்திக்க மூளை இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு நான் இருக்கேன். இந்தியா, எஸ், மேட் இன் இந்தியா. இந்த ஒரு தனி மனிதர் தன்னை ஒரு நிறுவனமாக பாவித்த காரணத்தினால் தான் இத்தனை மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஒரு நிறுவனமாக பாவிக்கிற போதுதான் இந்த நிறுவனத்தின் கீழ் இன்னும் பல்லாயிரம் பேர் ஒன்று கூடுவார்கள். அது ஒரு இயக்கமாக உருவாகும். மேக் இட் சச் a way. ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்முலா ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார். வின் வின் சிச்சுவேஷன். உனக்கும் லாபம், எனக்கும் லாபம், எல்லோருக்கும் லாபம். தேவையில்லாத செலவுகளை கழித்து சரியான மனிதர்களுக்கு பொருளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு உத்தியை ஒரு இளைஞர் செய்திருக்கிறார். ரொம்ப ஹாப்பியா இருந்தவர். லெட் அஸ் கிரியேட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு வின் வின் சிச்சுவேஷன் ஒரு ஃபார்முலா மாதிரி இங்கே எல்லா மூலையிலிருந்தும் ஒவ்வொரு ஃபார்முலாவை உங்க சேர்மன்ட்ட கொண்டு வாங்க. விஸ்தீரணமாக்குங்க, அகலமாக பாருங்கள். பிக் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை செய்த நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்கியது ஸ்ட்ராட்டஜி. உலக அளவிற்கு உங்கள் படைப்பை எடுத்துச் செல்வதற்கும் உங்கள் அறிவை எடுத்துச் செல்வதற்குமான திட்டங்களை வகுங்கள். அந்த திட்டங்களையும் உங்களுடைய தலைவரிடம் கொண்டு வந்து சேருங்கள். இனி நாம் செய்ய வேண்டியது வேர்வைகள் மட்டுமல்ல, மூளை நரம்புகள் வேர்க்க வேர்க்க சிந்திக்கவும் ஆரம்பிப்போம். உலகத்தின் வாசல் கதவுகள் நிறைய முதலாளிகளுக்காக காத்திருக்கிறது. உலகத்தின் வாசல் கதவுகள் இந்திய சிஇஓக்களுக்காக காத்திருக்கிறது. தேசமெங்கும் கிளைகளை உருவாக்குங்கள். தேசத்தின் எல்லைகளை தாண்டி உலகம் முழுவதும் உங்கள் நிறுவனத்துடைய கிளைகளை உருவாக்குங்கள்.
அடுத்த வருடமோ அதற்கடுத்த வருடமோ அமெரிக்காவுக்கு நான் போய் பார்க்கிற போது அங்கே ஒரு வீட்டில் நீங்கள் கொடுக்கிற வாஷிங் மிஷின் இருந்தால் சந்தோஷப்படுவேன். இது உங்களுடைய சசிகுமார் என்கிற ஒரு மனிதருக்காக மட்டும் நான் இதை சொல்லவில்லை. இப்படி போன்ற இளைஞர்களுடைய சிந்தனையை கேபிட்டலைஸ் பண்ணி ஒட்டுமொத்த தேச விருத்திக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. உழைக்கிற நாமே ஸ்ட்ராட்டஜியை இனிமேல் டிசைன் பண்ணுவோம், உலக நாடுகளுக்கு சொல்லுவோம். இந்தியனுக்கு உழைக்க மட்டும் தேவையில்லை, இந்தியனுக்கு உருவாக்கவும் தெரியும், அதை விற்கவும் தெரியும். இன்றைக்கு இந்தியா வல்லரசு தான். வல்லரசுடைய பொருட்கள் உலகம் முழுக்க இருக்க வேண்டும். அதற்கான உழைப்பை நாம் செய்ய வேண்டும். உடல் உழைப்பை தாண்டி மூளையினுடைய உழைப்பை இந்த சமூகத்திற்கு கொடுங்கள். Let us think together for the better tomorrow. ஒன்றாக சேர்ந்து சிந்திப்போம், செயல்படுத்துவோம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.